அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் ஆன்சர் சீரிஸ்ல டெய்லியும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமைன் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு அண்ட் டிஸ்கஸ் த வே இட் என்விஷன்ஸ் அடாப்டிங் எ கம்யூனிட்டி சென்டர்ட் அப்ரோச் டு சால்விங் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாவட்ட மனநல திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் முதன்மை செயல்பாடுகளை ஆராய்ந்து சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமூகத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதை அது எவ்வாறு கருதுகிறது என்பதை பற்றி விவாதிக்கவும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமை பத்தி அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அவங்க என்ன பிரைமரியான ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன செயல்பாடுகளை பண்றாங்கன்றதை எழுத சொல்றாங்க. அடுத்தது எப்படி இவங்க ஒரு கம்யூனிட்டி சென்டர்ட் அப்ரோச்சை எடுத்துட்டு வராங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அதோட பேசிஸே பார்த்தோம்னா கம்யூனிட்டி சென்டர்ட் அப்ரோச் தான். மக்களை மையமாக கொண்டு, நம்ம சமூகத்தை மையமாக கொண்டு தான் ஒரு அணுகுமுறையை அவங்க கொண்டு வராங்க. அதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க, அதை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. சரியா? சரி. இப்ப மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு கீழ தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் நமக்கு செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லலாம் நம்ம. 1982ல நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கு கீழ பார்த்தோம்னா 1997ல நமக்கு தமிழ்நாட்டுல இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தணும். எங்கன்னா திருச்சி மாவட்டத்துல நம்ம அறிமுகப்படுத்துறோம். திருச்சி மாவட்டத்துல அறிமுகப்படுத்துறப்ப இது ஒரு பைலட் ப்ராஜெக்டா தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம். அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரிங்களா? சோ நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஓகேங்களா, தேசிய மனநல திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு வருது. அந்த திட்டம், அதற்கு கீழே பார்த்தோம்னா மாவட்ட அளவிலான மனநல திட்டம் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். 1997ல நம்ம திருச்சியில மாவட்டங்களுக்கும் நம்ம விரிவுபடுத்துறோம். அப்ப அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? சோ பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டகிரேஷன் வித் ஜெனரல் ஹெல்த் கேர். ஓகேங்களா? சோ ஜெனரல் ஹெல்த் கேரோட மென்டல் ஹெல்த் கேரையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்படி இன்டகிரேட் பண்றாங்க? நமக்கு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ், இப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நீட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் நீட் அப்படிங்கிறது அவங்கள பாத்துக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் அப்படிங்கிறது தேவைப்படும். டிஃபரெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது தேவைப்படும். சோ அந்த டிஃபரெண்ட் அப்ரோச்ச நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த டிஃபரெண்ட் அப்ரோச் கூட அந்த அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பெஷல் நீட்ஸ் கூட நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கணும். பிரைமரி ஹெல்த் கேர்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறோம். சரிங்களா? அதுதான் இன்டகிரேஷன் வித் ஜெனரல் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பொதுவா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போய் பார்த்தோம்னா நார்மலா காய்ச்சல், இப்ப பார்த்தோம்னா இதய நோய் அளவுக்கு கூட அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்க இடத்துல மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் அட்ரஸ் பண்ற மாதிரி பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை அங்க ஏற்படுத்துறாங்க. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் இன்டகிரேஷன் வித் ஜெனரல் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்ம கம்யூனிட்டில யாருக்கெல்லாம் இந்த மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏர்லியர் டிடெக்ஷன் அப்படிங்கறத கொண்டு வரணும். அப்படி நம்ம முன்கூட்டியே அதை ஆரம்ப காலத்திலே கண்டறிஞ்சிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அந்த மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகாம நம்மளால தடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுமே, இனிஷியலா ட்ரீட்மெண்ட் பண்றதுமே ரொம்ப சுலபமா இருக்கும். ரொம்ப சுலபமா அவங்களை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் கிடையாது, தேவைப்படாது. அததான் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத அரசாங்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேவா? சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலயே அவங்களை ட்ரீட் பண்ணி நார்மலா சொசைட்டியோட ரீஇன்டகிரேட் பண்ண முடியும் அவங்கள. அதுதான். அடுத்தது பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிடக்ஷன். 2 முக்கியமான அப்ஜெக்டிவ். சரிங்களா? அதாவது இந்த மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தோம்னா இப்ப வரைக்குமே பெரிய அளவுல நம்ம சொசைட்டில ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுவோம். இப்படி பண்றான் பாரு, அப்படி பண்றான் பாருன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். பெரிய அளவுல அவங்களுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்காது. அதனால அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யாராவது மென்டலி இல் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து நோட்டிஃபை பண்றது. இப்ப நம்ம ரோட்லயே நிறைய பேரை பார்த்திருப்போம். சோ அவங்கள கைவிடப்பட்ட ஹோம்லெஸ் பர்சன்ஸா இருப்பாங்க. சரியா? இப்ப அந்த மாதிரியான ஆட்களை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொன்னோம்னா அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது. மென்டல் ஹெல்த் பொதுவாவே நம்ம குடும்பத்திலேயே யாருக்காவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல
பாத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. நார்மல் சைல்ட பாத்துக்கிற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து பாத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. இதெல்லாம் தான் பப்ளிக் அவேர்னஸ்க்கு கீழ அரசாங்கம் பண்றாங்க. அடுத்தது ஸ்டிக்மா ரிடக்ஷன். நம்மளே சின்ன வயசுல எல்லாத்தையும் கிண்டல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் இல்லையா? சோ இதையும் கம்மி பண்ணணும். இத கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அவேர்னஸ், மக்களை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. அடுத்தது கெப்பாசிட்டி பில்டிங். இந்த இடத்துல கெப்பாசிட்டி பில்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? இன்டகிரேஷன் வித் ஜெனரல் ஹெல்த் கேர் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அப்ப ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இந்த பிரைமரியா இனிஷியலா மக்கள் அணுகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய கிளினிக்ஸ்ல பார்த்தோம்னா, நிறைய நர்சஸ் வந்து இருப்பாங்க. அவங்கலாம் வந்து நார்மலா வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி இதுக்கான ஒரு வெல் ட்ரெயின்டு பெர்சனா இருப்பாங்க. ஆனா மென்டல் ஹெல்த் பெர்சன எப்படி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்? என்ன மாதிரியான இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பண்ணணும்? எப்படி அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்காது. சோ அந்த மாதிரியான ஃபீல்டு லெவல் ஆபீசர்ஸ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுதான் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது கீழ பண்றாங்க. அடுத்தது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் இன்டகிரேஷன். சோ ஒரு மென்டலி இல் பெர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்றப்ப நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்? அரசாங்கத்தோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு குடுத்து சமூகத்தோட ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மறுவாழ்வு குடுத்து அவங்கள வந்து சொசைட்டியோட இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அப்ஜெக்டிவா இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. இப்போ இந்த மென்டல் ஹெல்த் புரோகிராமோட அப்ஜெக்டிவ்ஸா நம்ம பார்த்திருக்கோம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ தான் அவங்க ஆக்டிவிட்டீஸாவுமே பண்றாங்க. ஓகேவா? அப்ப ட்ரெயின் பண்றாங்க. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ வந்து ட்ரெயின் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் புரோகிராம்ஸ் வந்து கொண்டு வராங்க. சமூகத்துல மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆரம்ப காலத்திலேயே அந்த மென்டல் இல் பெர்சன் இருந்தாங்கன்னா, அத ஐடென்டிஃபை பண்ணி வந்து அரசாங்கம் அந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ வந்து நமக்கு கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் கேம்ப் அப்படிங்கிறது போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள பண்றாங்க. சரியா? அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் டி அடிக்ஷன் சென்டர்ஸ். ஓகேங்களா? சோ அடிக்ஷன் ரிலேட்டடா மென்டலி இல் பெர்சன்ஸ் நிறைய இருப்பாங்க. ட்ரக் அபியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதிகமா போதை பழக்கத்துக்கு உட்பட்டு அவங்க அதனால என்ன ஆவாங்க? மென்டலி இல் பெர்சனா மாறுவாங்க. அவங்களுக்கு அந்த போதை தரக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்னாலே அவங்கனால ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான பெர்சன்ஸ வந்து நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேங்களா? மறுவாழ்வு மையங்கள், போதை நீக்க மையங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான சென்டர்ஸ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருப்பூர்ல இருக்கு, காஞ்சிபுரம், கடலூர் போன்ற பகுதிகள்ல எல்லாம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர்ஸ். சோ நமக்கு வந்து எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு பொதுவெளியில இருப்பாங்க. ஹோம்லெஸ் பெர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான பீப்பிள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள ரெக்கவர் பண்றதுக்கான சென்டர்ஸ்லாம் வந்து திருப்பூர், தேனி, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை போன்ற பகுதிகள்ல இருக்கு அப்படிங்கறத குடுத்திருக்காங்க. கிளினிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த சேட்டலைட் கிளினிக்ஸ் அப்படி ஆல்ரெடி ஐ மீன் ஆல் 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து நமக்கு இந்த சேட்டலைட் கேர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சேட்டலைட் கேர் சென்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேட்டலைட் கிளினிக்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு நம்மளோட வீட்டுக்கே வந்து நம்ம வீட்ல யாராவது மென்டலி இல் பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பண்றதுக்கு, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா அவங்கள அந்த வேன்ல ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வைக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி குடுக்குறாங்க. இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் புரோகிராமோட பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ். அந்த பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ நம்ம எழுதினாலே போதும். சரிங்களா? அடுத்தது எப்படி கம்யூனிட்டி சென்டர்ட் அப்ரோச்ச கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சர்வீசஸ். ஓகேங்களா? நமக்கு சேவைகள வந்து பரவலாக்குறாங்க. எப்படி பரவலாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம மென்டலி இல் பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவோம்? கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? அப்ப கீழ்ப்பாக்கம் மட்டும் தான் ஒரே ஹாஸ்பிட்டலா இருக்கு அப்படிங்கிறப்ப அது சென்ட்ரலைசேஷன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கம்? ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லயுமே வந்து அத இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப எல்லா மென்டல் இல்னஸ்க்குமே நம்ம கீழ்ப்பாக்கம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கூட அவங்கள கூட்டிட்டு போகலாம். அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த தலைமை மருத்துவமனைகள் அப்படிங்கிறது இருக்கு. அததான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கிறது. அத வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச்சா எடுத்துட்டு வராங்க.
அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி பேஸ்டு அப்ரோச் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? பப்ளிக் எஜுகேஷன் மக்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பத்தின மென்டல் லிட்ரஸி அப்படிங்கறத கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம், இதுக்கு இப்படி நீங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்கள வந்து அகாமடேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? மென்டலி இல் பீப்புள அகாமடேட் பண்ணணும். அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ குடுக்கறது எல்லாமே இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் கீழ வரும். அடுத்தது ரீஹாபிலிட்டேஷன் வித்தின் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர வந்து மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டிட்டு போய் அவர சரி பண்ணி, அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங்க குடுத்து, மறுபடியும் அவங்கள நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே விடுவாங்க. சரிங்களா? லைக் வந்து ஒரு நம்ம ஃபேமிலி அந்த மென்டலி இல் பெர்சனுக்கு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா, ஃபேமிலி கிட்ட விடுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு சொசைட்டியோட இன்டகிரேட் பண்ணி விடுவாங்க. சரியா? ஸோ இந்த மாரியான கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் புரோகிராம்க்கு கீழ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ஆன்ஸரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்ஜெக்டிவ்ஸ் என்னவோ அததான் ஆக்டிவிட்டீஸாவும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸியா இந்த கொஸ்டின அட்ரஸ் பண்ணிடலாம். இதே மாரி நாளைக்கு ஒரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.